ஹலோ வணக்கம். நான் சேலத்திலேருந்து சுகநாடி ஜோதிட ஆசிரியர் விஜயன் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும் எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கோம் ஜோதிட நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். நான் ஒரு எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் ஒரு ஜாதகங்களை பதிவிடுவேன். அது உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு நன்மையாக இருக்கும், ஒரு ஆராய்ச்சிக்கு நல்லா எடுத்துக்காட்டாக இருக்கும். நாங்கள் வீடியோவில் ஃபோனில் போட்டு வீடியோ பிடிச்சிருக்கிறோம். அது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி தெரியல நான் சொல்கிறேன், கேட்டுங்க. இது ஒரு பெண் ஜாதகம். 23/5/1961 பிறந்த நேரம் 9:32 PM. தனுசு லக்னம். லக்னத்துக்கு 2ல் குரு சனி, 3ல் கேது, 4ல் சுக்கிரன், 6ல் சூரியன் புதன், 8ல் செவ்வாய், 9ல் சந்திரன் ராகு, 12ல் மாந்தி. இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் பார்த்தீங்கன்னா துலா லக்னம், அதுக்கு 2ல் செவ்வாய், தனுசில் கேது, மகரத்தில் மாந்தி, கும்பத்தில் சனி, மேகத்தில் சூரியன் சுக்கிரன், ரிஷபத்தில் குரு, கன்னியில் சந்திரன் புதன். இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்தில் சுக்கிரன் திசை 10 வருஷம் 3 மாதம் 5 நாள். சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு. குரு திசையில் சந்திரன் பற்றி ஓடுதுங்க. நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. நம்ம சுகராவில் பார்த்துட்டு சொல்லணுங்களா, அந்த அம்மாவுக்கு 62 முடிஞ்சு 63 நடக்குதும்மா, இந்த லக்கணம் இந்த ராசி. இப்போ குரு திசை நடக்குதும்மா. குரு 2ஆம் பாவத்தில் இருக்குது. அஷ்டமாதிபதி கால் வாங்கிடுச்சு. உங்கள் குடும்பத்தில் எங்கள் சுகநாடியில் 2ஆம் பாவம் தான் குடும்ப அபிவிருத்தி. 2ஆம் பாவத்தில் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரன் திரிகோணத்தில், 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரன் திரிகோணத்தில் ஆட்சி வச்சு நட்பு பெற்றிருந்தால் குடும்ப அபிவிருத்தி. கணவன் மனைவி, மகன் மகள், பேரன் பிதிரு, கொள்ளு பேரன், இல்லு பேர் வரைக்கும் பார்க்கலாம். 2ஆம் பாவம் பலம் பெற்றிருந்தால் குடும்ப அபிவிருத்தி. குடும்பம் ரொம்ப பெருசாகிடுச்சு. அந்த காலத்தில் 10 பிள்ளைங்க கூட பெற்றாங்க. இன்றைக்கி 1 2 3 பெற்றுக்கிறாங்க இல்லைங்களா. இதே போதும் குடும்ப அபிவிருத்தி. 2ஆம் பாவம் தான் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து குடும்பம் நடத்துறது. குடும்பம் நடத்தும்போது குழந்தை குட்டிகள், மகன் மகள், மருமகன் மருமகள், பேரன் பிதிரு, எள்ளு பேரன் கொள்ளு பேரன். இது 2ஆம் பாவம் அபிவிருத்தி செய்யும். நான் சொன்னேன் 2ஆம் பாவம் குடும்பத்திலலாம் ஆளை குறைச்சி கொடுமான்னு. என்ன இப்படி சொல்லுங்க? ஆமாம், முதல்ல உங்கள் கணவனை தூக்கிறோம், அதுமாதிரி உங்கள் பிள்ளைங்கள்லாம் தூக்கிறோம், குடும்பத்துலலாம் கம்ப்ளீட்டாக குறைச்சிடும் அப்படின்னு. ஆமாங்க ஐயான்னுட்டாங்க. கணவர் போயிட்டார், பிள்ளைங்க போயிடுச்சு, பையன் ஒன்று போயிடுச்சு, குழந்தைங்கள்லாம் 2 தவிட்டாங்க, வீட்டுக்காரர் தவிட்டாங்க. இப்போ குடும்பத்தில் ஆள் இல்லை, ஒரு பொண்ணு தான் இருக்குது. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். நானும் ஏதோ இது சிம்பிளாக இருக்கிறேங்க அப்படின்னு. ஆமாம்மா, எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் 2ஆம் பாவம் பலம் பெற்றால் குடும்ப அபிவிருத்தியாகும். 2ஆம் பாவம் பலவீனப்பட்டால் குடும்பம் குறைஞ்சிடும். அது ஆணாக இருந்தானே பொண்ணாக இருந்தாங்க. இப்போ அந்த அம்மா ஒண்டியத்தான் இருக்குது. எனக்கு என்னங்க தொழிலமே எப்படி ஜீவனம் பண்ணுறதுன்னு. ஏதோ காசி ராமேஸ்வரன் மாரி கோயில் குளம், ஒரு கோயிலுக்கு சம்மந்தமான வியாபாரம், இந்த காய் உடை, உத்ராஜம், அது சம்மந்தப்பட்ட பூஜை பொருள், இப்படி ஏதாவது ஒரு கடை ஒன்று வச்சுக்குமா கோயில் பக்கத்தில், அப்படி வச்சு அதுமாரி நடத்திக்குமா, வழிநடப்பட்டுக்குமா அப்படின்னு. ஏங்க இந்தமாரி அதை சொல்லணும்னா, கேது குருவை தொட வருவார். கேதும் குருவும் சேர்ந்தால் இந்த தொழிலுக்கு அமையும் அவங்களுக்கு. இன்னொன்றுங்க, லக்னாதிபதி நேசம் பெறக்கூடாது. லக்னாதிபதி பலன் விளந்தால் அவங்களுடைய சொந்த பந்தம், ஜாதி சனம், சொந்தக்காரர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. லக்னம் பலமாக இருக்கணும், 2ஆம் பாவம் பலமாக இருக்கணும், 3ஆம் இடம் பலமாக இருக்கணும். எல்லா பாவம் பலமாக இருந்தால் தான் நல்லா இருப்பாங்க. இப்போ லக்னம் வீக் ஆயிடுச்சு இல்லையா. லக்னம் 2ஆல் போய் அஷ்டமாதிபதி கால் வாங்கிடுது. அந்த அஷ்டமாதிபதி பாம்புடன் 9ல். இப்போ பாருங்க, குரு திசை சந்திரன் புத்தி, குரு சந்திரன் 6 ஆகுதா இருக்கு. குரு கால் கொடுத்த கிரகம் சந்திரன் தான். குருவும் சந்திரன் 6 8.
சந்திரனுக்கு கால் கொடுத்தக்கிறேன் சுக்கரனும் சந்திரன் 6 விசாநாதன் புத்திநாதன் 6 திசாநாதனுக்கு கால் கொடுத்தக்க 6 எப்பவுமே ஒரு திசாநாதனுக்கு கால் கொடுத்தக்க 6 அந்த பிரச்சனை தான். நல்ல சுகமோகமான வாழ்க்கை இருக்காது. புத்திநாதனுக்கு கால் கொடுத்தக்கிறாங்க 6 திசாநாதன் புத்திநாதன் கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். வம்பு வழக்கு பிரச்சனை. 2ஆம் பாவத்தில் திசை நடத்துது. அது எந்த பாவம்னு பார்த்து அந்த பாவத்தை பற்றி நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ நம்ம சொன்னோம்னா அவங்க ஆமான்னு தான் கேட்கணும், மறுச்செல்லாம் பேசக்கூடாது. எப்போவுமே பண்டமண்டல் படைக்கப்பட்ட 12 பாவம் 9 கோள்களுடைய பண்டமண்டல் மட்டும்தான் பார்த்து சொல்லு ஜோசியம். அஷ்டம சனி, 7 சனி, பதார்த்த சனி, ஜென்ம குரு, அஷ்டமத்தில் குரு, 10ல் குரு, அதெல்லாம் பால்பட்டது. அதுக்கெல்லாம் ஜோசியம் சொல்கிறதில்ல, பலன் சொல்கிறதில்ல. அவங்க படைக்கப்பட்ட பலன் என்ன? கொச்சார கிரகங்கள்லாம் ஊருக்கு மாரி படைக்கப்பட்ட அம்ச நிலை என்ன அப்படி தான் பார்க்கணும். அதேமாரி இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒரு லக்கண புள்ளி இருக்குதுங்களா, லக்கண புள்ளி இது வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்கணம். லக்கண புள்ளி வந்து பூராடம் 3ஆம் பாகம். 6ஆம் அதிபதி காலில் லக்கண புள்ளி இருக்கக்கூடாது. லக்கணாதிபதி 6ஆம் அதிபதி காலுக்கு போகக்கூடாது. சந்திரன் 6ஆம் அதிபதி காலுக்கு போகக்கூடாது. 6ஆம் இடங்கிறது எதிரி வலுத்துருவான். எதிரியால் தொல்லை, எதிரியால் பிரச்சனை, வம்பு வழக்கு, கடன், நஷ்டம், நோய் நொடி, இந்த வாழ்க்கை தான் நடத்த முடியும் இந்த ஜாதகம். லக்கண புள்ளி 6 குடைங்கால், சந்திரன் 6 குடைங்கால், லக்னாதிபதி 6ஆம் அதிபதியை தொடர்பு. எப்படி வாழ்க்கை நடத்துறது? வாழ்க்கையில் போராட்டம் தான். 6ஆம் இடங்கிறது வம்பு வழக்கு, அடிக்கடி சண்டை, வாழ்க்கை போராட்டம், பொருளாதார நசிங்கம், தொழில் நல்லதாக இருக்காது. இப்படியெல்லாம் பார்த்துக்கணும். அப்போ எந்த லக்கணத்தில் 6ஆம் அதிபதி நட்சத்திரம் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ தனுசில் இருக்குது 6ஆம் அதிபதி கால், மகரத்தில் இருக்குதா இல்லை, கும்பத்தில் இருக்குதா இல்லை, மேனத்தில் இருக்குதா இல்லை, மேஷத்தில் இருக்குதா 6ஆம் அதிபதி இல்லை, ரிஷபத்தில் இருக்குதா இல்லை, மிதுனத்தில் இருக்குதா இருக்குது. என்ன இருக்குது? மிருகசீரிஷம் 3 4ஆம் பாகத்தில் லக்கண புள்ளி உட்காரக்கூடாது. அப்படி உட்கார்ந்தால் அந்த ஜாதகன் நோயாளிப்படுவான், எதிரியால் தொல்லைப்படுவான், கஷ்டங்கள் அனுபவிப்பான். கடகத்தில் இருக்குதா 6 குடைங்கால் இல்லை, இருக்குது. கடகத்தில் இருக்க புனர்பூசம் 4ஆம் பாகம் அது தோஷம் கொடுக்காது. அது உச்சம் பித்திரும். அவங்க ராசி அமைப்பில் உச்சம் அது தோஷத்தை கொடுக்காது. அது நல்லது யோகத்தை கொடுக்கும். சிம்மத்தில் இருக்குதா இல்லை, கண்ணியில் இருக்குதா இல்லை, துலானில் இருக்குதா இருக்குது. துலானில் விசாகம் 1 2 3ஆம் பாகத்தில் லக்கண புள்ளி உட்காரக்கூடாது. விருச்சகத்தில் இருக்குதா 6 குடைங்கால் இல்லை. இப்படி ஒரு லக்கணத்தில் 6 குடை நட்சத்திரம் இருக்குதான்னு பார்க்கணும். அதில் லக்கணம் வைக்கக்கூடாது. அதனுடைய காலில் லக்னாதிபதி கூடாது, ராசியாதிபதி கூடாது. இந்த தனுசு லக்கணத்துக்கு பாருங்க 6 குடைங்காலில் தான் லக்கண புள்ளி, லக்னாதிபதி, ராசியாதிபதி எல்லாம் 6 குடைங்காலில். 6ஆம் இடம் எதிரி, தொல்லை, நோய், கடன், ஒத்துரையும், பொருளாதாரம் மேலே வர முடியாது. அதே போல் லக்னத்தில் 8ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் என்னென்ன கிரகம் இருக்குது, என்னென்ன கால் இருக்குதுன்னு பார்க்கணும். நான் சொன்ன மாரி எல்லாம் ஆய்வு பண்ணி பாருங்க. 12 பாகத்தையும் பாருங்க. ஒரு லக்கணத்தில் 8 கூட எங்கால் இருக்குதா, 6 கூட நட்சத்திரம் இருக்குதா, 12 கூட நட்சத்திரம் இருக்குதா, அதில் ஏதாவது லக்கணம் புள்ளிக்குதா அப்படின்னு பார்க்கணும். வாழ்க்கை இதெல்லாம் பார்த்தா தான் ஜோசியம் சொல்ல முடியும். 7 சனி வந்துருச்சு, அஷ்டம சனி வந்துருச்சு, ஜென்ம குரு வந்துருச்சு, அஷ்டமத்தில் குரு, இதெல்லாம் சும்மா இதெல்லாம் வேலையாகாதுங்க. மிதுன லக்கணம், லக்கணத்துக்கு 2ல் பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் குரு இருந்தாலும் திருமண வாழ்க்கை கஷ்டம், குறைக்க முடியாது. கணவன் மனைவிகளும் ஒரு அன்பு ஆசை பாசம் இருக்காது. நாங்களாம் ஜாதகம் பார்க்கும்போது சொன்னால் ஆமான்னு தான் சொல்கிறாங்க. அதே விருச்சிக லக்கணம், கேட்ட நட்சத்திரத்தில் குரு இருந்தால் வாழ்க்கையை குடும்பமே பிரச்சனை தான். இதெல்லாம் பார்த்து தானே சொல்லணும். இதில் பார்த்து அந்த திசாபுத்தி வருதா, அந்த வருதா, சொச்சம் வருதா, இதெல்லாம் பார்த்து சொன்னால் அவங்களுக்கு பச்சை மரத்தில் ஆணி அடிச்ச மாதிரி இருக்கு, ஆமானதுன்னு சொல்லுவாங்க. நாங்களாம் மிதன் லக்கணத்தை பார்த்தாலே எங்களுக்கு மிதன் லக்கணம்
ஜாதகம் வந்தால் குரு சனி எங்கேயாச்சும் சேர்ந்துக்குதா, தொடர்பு இருக்குதா, குரு சனியோட நட்சத்திரம் இருக்குதா, சனி குருவோட நட்சத்திரம் இருக்குதா, இல்லை சேர்ந்துக்குதா, பார்வை இருக்குதான்னு ஓடி போய் பார்ப்போம். 12 லக்கணத்துக்கு எல்லா கிரகத்தையும் நீ போட்டு வச்சுக்கோம். நான் இன்னைக்கு கூட ஒரு பாண்டிச்சேரிக்கா ஜாதகம் பார்த்தேன். மிதல் லக்கணம் தான், குருவும் சனியும் தொடர்பு இருக்குது. திருமண வாழ்க்கையே இல்லைன்னா இல்லை நாடகத்தை சன்னியாசி வாழ்க்கைங்கிறாங்க. இதை நான் பேசுறது அவரும் பார்ப்பேன். அந்த மாரி 12 லக்கணத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது, ஏதோ தொடர்பு இருக்குதுன்னு பார்த்துக்கணும். நெகட்டிவாக இருக்குதா பாசிட்டிவாக இருக்குதான்னு பாருங்கள். இப்போ நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக சொல்லணும், பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் சொல்லலாம். ஒரு லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி லக்கணத்தில் வரக்கூடாதுங்க. 6ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்து அவர் நின்ற நட்சத்திர அதிபதி 6க்கு போகக்கூடாது. அப்போ 1 6 தொடர்ந்து வாழ்க்கை பூரா போராட்டம், நோய் நொடி கஷ்டமாக இருக்கும். ஒரு கிரகம் லக்கணத்தில் இருக்குது, அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் 8க்கு போகக்கூடாது. விபத்துகள் கொடுக்கும், தொந்தரவு கொடுக்கும், பிரச்சனையாக கொடுக்கும். இது நெகட்டிவாக இருக்க வேண்டியதான் ஜாதகம் பார்க்க வருவாங்க. பாசிட்டிவாக இருந்தால் வரமாட்டான், வருவாங்க நல்லதுக்காக சில கேள்விக்காக வருவாங்க. லக்னாதிபதி 10ல் இருக்குது, 10ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகம் லக்னத்தில் இருக்குது. 1 10 பரிகாரத்தில் 1 10 தொடர்பு. அப்போ 24 மணி நேரம் வேலை வேலை வேலை, தொழில், பணங்காய் சம்பாதிச்சுட்டே இருப்பான். சொச்சு பார்க்குறாங்க. வருவாங்க, பிள்ளை கல்யாணம் பண்ணலாமா, வீடு கட்டலாமா, நல்ல காரியம் கேட்க தான் வருவாங்க. மூத்தம் 1 2 வர முடியும். பாதிக்கப்பட்ட உடம்பு சரியில்லை இருந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போவான். நல்லா ஆஸ்பத்திரிக்கு போவானா, ஆஸ்பத்திரிக்கு போனால் என்ன வியாதின்னு கேட்கலாம். சோசியலுக்கு வந்தால் என்ன பிரச்சனை நாம தான் சொல்லணும். இது 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 ஜோதிடம் என்பது விஞ்ஞானம், மெய்ஞானம். ஜோதிடம் என்பது மருத்துவம். என்னன்னு கேட்டு கேட்டு மருந்து கொடுப்பான். அது கூட 4 மருந்து கொடுத்தா தான் நல்லாவும் எல்லாம் நல்லா இருக்காது. ஆனால் நம்மளோட ஜோசியர்கிட்ட வந்தால் அவன் வாழ்க்கை ஃபுல்லாக நடந்ததெல்லாம் சொல்லணும். நாம் திருப்தியாக இருக்கணும். அப்போ தான் ஆமன்ட்டு போவோம். அப்போ நாம் தான் ஆராய்ச்சி பண்ணணும். ஜோதிடத்தை நாம் தான் ஆராய்ச்சி பண்ணணும். இல்லைன்னா தொலைக்கே வரக்கூடாது. 7 சனி வந்துருச்சு, அஷ்டமி சனி வந்துருச்சு, சென்மத்தில் குரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியம் பார்க்கக்கூடாது. அதையே பிடிச்சிட்டு பார்க்குறீங்க பாருங்க, நான் வேண்டாங்களா. அதேமாதிரி குரு பயிற்சி, சனி பயிற்சி, இன்னைக்கு எல்லாம் நாட்டில் குரு பயிற்சி கொண்டாடுறவங்க எவ்வளோ, சனி பயிற்சி கொண்டாடுறவங்க எவ்வளோ, அதில் வருமானம் பண்ணுறவங்க எவ்வளோ, பண்ணுங்க, பொழைச்சிக்கிங்க. இப்போ இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா இது நம்ம சிம்ம ராசி. சிம்ம ராசி 9ஆம் பாவத்தில் குரு இருந்துச்சு. இப்போ ராசியை குரு பார்த்தார், அற்புதமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே 1000 பிரச்சனை. எப்படி சொல்லுவீங்க? எப்பவுமே 2ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி கால் வாங்கி அதை திசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது குடும்பத்தில் பல சோதனைகள் நடந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொருத்தர்கிட்ட குறைவாங்க. குருபலம் வந்தாங்கன்னா குருபலம் வரலன்னா என்ன, கவுண்டமணி சொல்லுவார் ஒரு படத்தில், வயசுக்கு வந்தான்னா வரலான்னாங்க. அதுமாரி இதெல்லாம் ஆகி போயிருங்க. கொஞ்சம் நல்லா ஞானத்தோட புத்தி அறிவோட 12 பாவத்தினுடைய திசாபுத்தி பண்டமண்டல ஆராய்ச்சி பண்ணி தெளிவாக சோசியம் சொல்லுங்கள். இப்படியெல்லாம் பார்த்து சொல்லணும். சும்மா வந்தோமா நானும் ஜோசியம் சொல்லணுமான்னு சொல்கிறாதீங்க. நல்லா ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கள். நல்லா தெளிவான சுகநாடியில் தெளிவாக சில ஜோதிட ரகசியங்கள்லாம் சொல்கிறோம். 16/6/2024 சேலம் எங்கள் ஆஃபீஸ்லேயே சுகநாடி கிளாஸ் போட்டிருக்கிறேன். எதை பற்றினா தெளிவாக பலன் கொடுக்கறதுக்கு. லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி, இதெல்லாம் 27 முறையில் பலன் இழப்பார்கள், 27 முறையில் பலன் பெறுவார்கள். இது எந்தெந்த இடத்துல பலன் இழப்பார்கள், எந்தெந்த இடத்துல பலன் பெறுவார்கள், இதை மட்டுமே எங்கள் சுகநாடியில் கிளாஸ் இருக்கிறேன். மாணவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா மாணவர்கள் வருவாங்க. எம்டிஎஸ் அஸ்ட்ரோடி பார்த்துட்டு நீங்களும் வரந்தால் வரலாம், வாங்க. அப்படி உங்களால் வர முடியலன்னா
அந்த 27 முறையில் லக்னம், லக்னாதிபதி, ராசியாதிபதி பலம் பெறத அது மட்டும் இல்லை, 12 பாவமும் 2ஆம் அதிபதி 27 முறையில் பலம் பெறாரா, 27 பலம் இழக்கிறாரா, 12 பாவத்துக்குமே விதிமுறை எழுதி வச்சுருக்கிறேன். வேணும்னா உங்களுக்கும் உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க. அந்த நோட்ஸு ஒரு குருதட்சணை சொல்லுவோம், அந்த குருதட்சணை சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்களே வாங்கி படிச்சுக்கலாம், தெளிவாக இருக்கும். உதாரணமாக சொல்கிறேன் பாருங்களேன், லக்னாதிபதி நிறுத்தி வகையில் இருக்கக்கூடாது, லக்னாதிபதி வேதக நட்சத்திரம் வாங்கக்கூடாது, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி அஸ்தகம் பெறக்கூடாது. இந்த மாதிரி 27 விதி எழுதியிருக்காங்க. அந்த 27 விதிமுறையை தான் பார்த்துட்டு தான் பலன் சொல்லணும். ஒரு முறை 2 முறை இல்லை. இதில் 27 முறையில் நெகட்டிவாக சிக்காமல் 27 விதிமுறையில் பலம் பெறுத்துக்கிறாங்க. அதில் பலம் பெற்று ஜாதகம் பலமாக இருப்பான். அப்போ இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்க. சுகநாடி என்ன ஜோதிட ரகசியம் நிறைய ஆராய்ச்சி இருக்குது. இது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், ஆராய்ச்சி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுங்க, கண்டுபிடிங்க. சுகநாடியின் முறை ஜோதிடம் பலமாக சொல்லுங்க. அப்போ தான் ஜோதிடமும் ஜெயிக்கும், ஜோதிடர்களும் ஜெயிப்பார்கள். சும்மா நாம் டிவியில் தனுசு ராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களேன்னு சொல்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் சோசியத்துக்கு உதவார், ஏற்றி சொல்கிற கறிக்கு உதவார். அது போல் இப்படிலாம் பார்க்கக்கூடாது. 12 பாவம் லக்னாதிபதியில் பாருங்க, ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமாக இருக்கணும், எதையும் தாங்குவான். லக்னாதிபதி பலமாக இருக்கணும், லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி பலமாக இருக்கணும், ராசியாதிபதி பலமாக இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் தாங்குவான், ஜெயிப்பான். அதேமாரி 12 பாவமும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு ஜாதகம் எடுத்திங்கன்னா 12 பாவமும் 9 கோள்களும் பலம் பெற்றுருக்குதா, பலவீனம் பெற்றுருக்குதா அப்படின்ட்டு பார்க்கணும். 9 கோள்களும் பலம் பெற்றுட்டா அவங்க கடவுளுக்கு சமம். இருக்கிறாங்க, நிறைய நாட்டில் இருக்கிறாங்க. அதனால் இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுங்கள், நல்ல விதிமுறை பாருங்கள், ஜோதிடம் சொல்கிறது நல்லாயிருக்கும். இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த கிளாஸுக்கு வாங்க. இல்லைன்னா இந்த சுகநாடி ஜோதிட ரகசியம்னு சொல்லக்கூடிய புக்கு வாங்கி படிங்க, நோட்ஸ் வாங்கி படிங்க, தெளிவாக இருக்கும். யாரும் நல்லா சொல்லலாம். இப்போ உலகம் ஃபுல்லாக சுகநாடியில் இருக்காங்க. இன்னொன்றுங்க, இந்த யூடியூப் சேனலில் சுகநாடியில் நான் ஒரு 4-5 வருஷம் 4 வருஷம் தான் இருக்கும். 4 வருஷம் பேசத்தான் எல்லோரும் நட்சத்திர பார்த்து சொல்கிறாங்க. எல்லா ஜோசிகாரனும் நட்சத்திர பார்த்து சொல்கிறாங்க. ஒரு லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எங்கே இருக்குதுன்னு பார்க்குறாங்க. இது பாருங்கள், இது பார்க்க நம்மளால் வந்துடும். இப்படி இதை பார்க்க வந்துடும் உங்களுக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா பலன் திறமாக சொல்லலாம். அதனால் இந்தமாரி சுகநாடியில் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி தான் பலம் அதிகம். ஒரு கிரகம் லக்னாதிபதியாக இருக்கட்டும், 2ஆம் அதிபதியாக இருக்கட்டும், 3 குடம் 12 ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் நின்ற நட்சத்திராதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு சமம் பெற்றிருக்கணும். லக்ன சுகர்கள் பார்க்கணும், குரு பார்க்கணும். அசைக்க முடியாது அவங்கள. லக்னாதிபதியாக இருந்தால் பலம் பெற்றவன், 2ஆம் அதிபதியாக இருந்தால் குடும்பாதிபதி பலம் பெறும், வாக்குஸ்தானம் நல்லா இருக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்கும், 3ஆம் இடம் வீரியம், முயற்சி, முன்னேற்றம், கீர்த்தி, புகழ் இதெல்லாம் நல்லா இருக்கும், பாட்டு பாவமும் நல்லாயிருக்கும். இப்படி ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கள். ஜோதிடம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லி மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.